நம்ம லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க டிஷ் நேம் பார்த்திங்கன்னா மும்பை ஸ்பெஷல் பேல்பூரி. ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப டேஸ்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு வேக வச்சது, பார்த்திங்கன்னா மிக்சர், கொத்தமல்லி தழை, முந்தாள், கடலைப்பருப்பு, பேல்பூரி, ஆயில், சாட் மசாலா, மிளகாத்தூள், ஓமம் மிக்சர், மல்லித்தலை, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, தக்காளி, ஆனியன் கட் பண்ணது, பொரி. இதில் கேரட்டும் உங்களுக்கு முட்டைக்கோஸ் இதில் காமிக்கலாம், அது இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நம்ம பேல்பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மும்பை ஸ்டைல் பேல்பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 18 வகையான நம்ம பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரீன் சட்னி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போடணும். இஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இஞ்சி கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். அடுத்து ரெட் சட்னிக்கு அந்த புளிச்சாறு கூட ஊற்றுவாங்க. அது இல்லாட்டினா பரவாயில்ல. நம்ம அது தேவைப்படுறோம். அந்த புளிப்பு நம்ம லெமன் சேர்க்குறனால, தக்காளி பண்ணாலும் அந்த புளி இது தேவையில்லை. நம்ம ரெட் சட்னி போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதுக்கு நம்ம மிளகாத்தூள் தான் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் சேர்த்துறோம். அப்படியே நம்ம அரைச்சிட்டோம். பாருங்க, க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு, ரெட் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான். இன்னும் நம்ம பேல்பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கேரட் துருவி வச்சுருக்கதை நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு கேரட் அப்படி நம்ம துருவி வச்சுருக்கோம். முட்டைக்கோஸ் கொஞ்சம் பொடிசாகவே நான் வெட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். லெமன் நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பாருங்களேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆனியன், இப்போ நெடக்கலை பருப்பு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் ஆயிலில். இந்த சாட் மசாலா, மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன். இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் கம்மி. முந்தாள் இது நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். பொரி நம்ம போட்டுக்கலாம். பொரி நம்ம தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் போடவே ஒவ்வொன்று போடணும். நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓமம் மிக்சர்.
இது வந்து எல்லா பருப்பும் கலந்துக்கலாம் அந்த மிக்சர். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இது பாருங்க, இந்த கிரீன் சட்னி மறைச்சும் பாருங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெட் சட்னி அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த சட்னி வந்து எல்லா பக்கமும் போடுறாங்க, நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அங்கங்கே நிற்கக்கூடாது, கெட்டியிருக்கும். எல்லா பக்கமும் பார்த்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மட்டும் போட்டுக்கணும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடல தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு சட்னி எல்லா ஐட்டம் அதில் வந்து கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஆஃப் போதும் உங்களுக்கு, அந்தளவுக்கு புளிப்புத்தன்மை போதும். அப்படி நம்ம லெமன் எல்லா பக்கமும் பராமல் நல்லா போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானிபூரிக்கு அந்த பூரி இருக்கு, அந்த பூரி அப்படியே நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு பூரி நம்மளுக்கு ஒரு 7-8 பீஸ் மாட்டோம். நான் பொரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கனால இந்த அளவு நம்ம பூரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம வறுத்து வச்சனால கொஞ்சம் ஒரு 2 பூரி. அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே எல்லாம் இப்போ நம்ம காய், லெமன் சாறு, கிரீன் சட்னி, ரெட் சட்னி எல்லாம் போட்டிருக்கோம். பருப்பு, மிக்சர் எல்லாம் டேஸ்ட்டு கலந்துருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கணும், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவு. ரொம்ப ஊற்றக்கூடாது, ஓரளவுக்கு. அப்புறம் எண்ணெய் இதாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஊற்றிக்கணும். இல்லை கொத்தமல்லி தரலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் எடுத்துக்கலாம். நல்லா பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பொரி போட்டிருக்கோம் பாருங்கள், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. பூராமே வெஜிடபிள், ஆனியன், தக்காளி, லெமன், மிக்சர் ஐட்டம் அது அளவாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். பருப்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. மும்பை ஸ்பெஷல் பேல்பூரி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எப்போயும் நீங்கள் செஞ்சுருக்கலாம், பட் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.